திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 899, அதிகாரம் பெரியாரை பிழையாமை. ஒருமுறை இந்திரன் தேவலோகத்தில் தனது யானையாகிய ஐராவதத்தின் மீது அமர்ந்து கம்பீரமாக பவனி வந்து கொண்டிருந்தார். அப்போது ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை போன்ற தேவமாதர்கள் ஆடல் பாடலுடன் பார்ப்பவர்களை பரவசப்படுத்திக் கொண்டு சென்றனர். பல வகை வாத்தியங்களும் வேத முழக்கங்களும் விண்ணை எதிரச் செய்தன. இத்தகைய பெரும் சிறப்போடு இந்திரன் ஊர்வலம் வருவதைக் கண்ட துர்வாச முனிவர் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொண்டார். அப்போது தன் கையில் திருமகளிடமிருந்து பெற்ற அழகிய முத்து மாலையை வைத்திருந்தார். அதை இந்திரனுக்கு பரிசளிக்க விரும்பிய துர்வாச முனிவர் அந்த மாலையை கையில் எடுத்து இந்திரனிடம் நீட்டினார். இந்திரன் தன் கையால் அதை பெற்றுக்கொள்ளாமல் யானை மீது இருந்தபடியே யானையின் அங்குசத்தால் மாலையை வாங்கி ஐராவதத்தின் பிடரி மீது வைத்தார். ஆனால் அந்த யானை அதை துதிக்கையால் இழுத்து தனது காலடியில் போட்டு மிதித்தது. இதை கண்ட துர்வாச முனிவர் இந்திரன் செருக்குற்று தன்னை இகழ்ந்ததாக எண்ணி மிகவும் சிரம் கொண்டார். அவருடைய புருவங்கள் நெளிந்தன, கண்கள் நெருப்பென சிவந்தன. உடனே கோபத்தில் இந்திரனை நோக்கி, செருக்குற்றவனே, ஐம்பெரும் பூதங்களுக்கு தலைவனாகவும் வேதங்களின் தலைவனாகவும் விளங்கும் திருமாலின் மார்பில் வீற்றிருக்கும் திருமகள் சூடியிருந்த இம்மாலையை நான் செய்த தவத்தால் பெற்று அதை கொண்டு வந்து உனக்கென்று அளித்தேன். ஆனால் நீ அதை மரியாதையின்றி செருக்குடன் அவமதித்து விட்டாய். ஆகையால் உன்னுடைய மிக பெரும் செல்வமும் பல வளங்களும் ஒன்றுமே உன்னிடம் இல்லாமல் அனைத்தும் கடலில் மூழ்கி அழியட்டும் என்று சாபமிட்டார். துர்வாச முனிவர் மிகுந்த தவ வலிமை உடையவர் என்பதால் அவருடைய சாபம் உடனே பலித்தது. ரம்பை முதலான தேவமங்கையரும் கற்பகமரம், காமதேனு, உச்சரவஸ் என்னும் குதிரை, ஐராவத யானை ஆகிய அனைத்தும் கடலுக்குள் மூழ்கி அழிந்தன. அதன் பிறகு இந்திரன் பல்வேறு யாகங்கள் செய்து சாப விமோச்சனம் பெற்ற பிறகே தான் இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெற்றார். உயர்ந்த விரதங்களுடைய பெரியோர் சினந்தால் இந்திரனும் இடைக்காலத்திலேயே தனது நிலை கெட்டு அழிந்து விடுவார் என்பதை ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பெரியாரை பிழைத்தல் அழிவு, பெரியோரை துணை கொள்ளலே அறிவு.